வணக்கம். சரி, இங்கே பேச போகிறது என்னன்னாக்கா, பிள்ளைங்களுக்கு என்ன சொல்லிக் கொடுக்கணும் அப்படின்ட்டு. இன்றைய தேதிக்கு வந்து பிள்ளைங்களுக்கு என்ன மாதிரியான எஜுகேஷனை கொடுக்குறோம் அப்படின்னாக்கா, மூளையை வளர்க்குற எஜுகேஷன் மட்டும் தான் கொடுக்குறோம். ஆனால் உண்மையாக என்ன எஜுகேஷன் கொடுக்கணுன்னாக்கா, மூளையும் இருதயத்தையும் ரெண்டையும், அதாவது மனசையும் மூளையும் ரெண்டும் வந்து சேர்த்து டெவலப் பண்ணுற எஜுகேஷனை கொடுக்கணும். ஸோ இந்தியாவில் என்ன செய்வாங்கனாக்கா, இந்த குருகுலம்ன்ற பள்ளியில் அவங்க இந்த மூளைக்கும் மனசுக்கும் ரெண்டுக்கும் சேர்த்து வேலை கொடுக்குற படிப்பு தான் கொடுப்பாங்க. அந்த படிப்பில் என்னென்னலாம் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, அந்த படிப்பில் வந்து உங்களை பற்றி தன்னை பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்காக கற்றுக் கொடுப்பாங்க. அடுத்து இந்த இயற்கையை பற்றி தெரிஞ்சுக்கிறத கற்றுக் கொடுப்பாங்க. அப்போ இந்த இயற்கையோடு நம்ம எப்படி இணைஞ்சி அந்த இயற்கையோட ரிதமோட வாழணும்னு அந்த பிள்ளை கற்றுக் கொடுப்பாங்க. இந்த மாதிரி கற்றுக் கொடுத்தா பார்த்தீங்கன்னாக்கா, அந்த பிள்ளை வந்து வலது பக்கம் மூல, இடது பக்கம் மூல, அப்புறம் அவங்க மனசு, இது மூணையும் சேர்த்து ஒரு ஏரியா பயன்படுத்தும். அந்த மாதிரி பிள்ளையை பார்த்தீங்கன்னாக்கா அது முழுமையாக வளரும். ஆனால் இன்றைக்கி உள்ள எஜுகேஷனில் பார்த்தீங்கன்னா என்ன நடக்குதுனாக்கா, எனது பக்கம் மூலியமாக தான் ஃபோக்கஸ் பண்ணி அந்த பிள்ளைக்கு சம்பாதிக்கிறது எப்படின்னு கற்றுக் கொடுக்குறாங்க. அந்த பிள்ளையை வந்து இயந்திர வாழ்க்கையில் எப்படி வாழ்றது, இயந்திரமாக எப்படி வாழ்றது அப்படின்னு சொல்லி கொடுக்குறாங்க. ஸோ பார்த்திங்கன்னா முக்கால்வாசி பிள்ளைங்க வந்து ரோபோட்டிக்கான லைஃப்பில் தான் இருக்குங்க. இன்னொரு இப்போ வருத்தப்படக்கூடிய விஷயங்கள் என்னன்னாக்கா, பிள்ளைங்களை ஒரு 4 வயசு 5 வயசுலேயே வந்து டியூஷனுக்கு அனுப்புறது, கிண்டர்கார்டனுக்கு அனுப்புறது, அதுங்களோட சுதந்திரத்தை வந்து பறிச்சிடுறாங்க. உண்மையாக பார்க்க போனீங்கன்னாக்கா, பிள்ளைங்க வந்து ஒரு 4 வயசு 5 வயசுலலாம் வந்து அவங்க வந்து தெளிப்பதிக்கு ஊரில் இருப்பாங்க. தெளிப்பதிக்கு ஊர்னாக்கா ரொம்ப இயற்கையாக ஹையர் டைமென்ஷனில் இருப்பாங்க. அப்புறம் நம்ம வந்து 3வது பரிமாணத்தில் இருக்கோம், 3 டைமென்ஷனில் இருக்கும். அவங்க பார்த்திங்கன்னா 4வது டைமென்ஷன் கூடலாம் கம்யூன் பண்ணியிருப்பாங்க. அதான் நான் சொல்லுவாங்க, பிள்ளைங்க குழந்தைங்கள்லாம் பார்த்திங்கனாக்கா தெய்வத்தோட பேசிக்கிட்டு இருப்பாங்க. சின்ன பிள்ளைங்க சிரிச்சுக்கிட்டு விளாண்டுக்கிட்டு இருந்தாக்கா அங்கே சொல்லுவாங்க தெய்வத்தோட விளாண்டுக்கு இருக்காங்க அப்படிலாம் சொல்லுவாங்க. ஏன்னா அவங்க வந்து அப்போ இமோஷன்ஸ் இருக்காது. என்றைக்கு இமோஷன்ஸ் இல்லையோ அன்றைக்கி பார்த்திங்கன்னா ஃப்ரீக்வன்சி வந்து ரொம்ப லோவாக இருக்கும். என்றைக்கு ஃப்ரீக்வன்சி லோவாக இருக்கும், வேவ் லெங்த் வந்து பார்த்திங்கனாக்கா நீட்டாக இருக்கும். ஸோ எவ்வளோ வேவ் லெங்த் வந்து நீட்டாக இருக்குதோ அவ்வளோ தூரத்தில், அதாவது இந்த ஹையர் பீங்லாம் என்ன செய்வாங்கனாக்கா, அவங்க உலகம் வந்து ரொம்ப தூரமாக இருக்கும். அந்த உலகத்துக்கு எட்டுற வேவ் லெங்த் நம்ம அனுப்பினா தான் அவங்களோட நம்ம தொடர்பு கொள்ள முடியும். ஸோ இந்த பிள்ளைங்க என்ன செய்வாங்க, இமோஷன் இல்லாததுனால அவங்க வந்து அந்த வேவ் லெங்த் அவ்வளோ தூரமாக போய் இந்த தேவதை உலகம் வரைக்கும் போய் இந்த தெய்வங்கள்லாம் வந்து இந்த பிள்ளைங்களோட பேசுவாங்க, விளாடுவாங்க. அந்த மாதிரி தெளிப்பதி கம்யூனிகேஷன் எப்போவும் செஞ்சுக்கிட்டே இருப்பாங்க. என்றைக்கு ஒரு பிள்ளைக்கு வந்து மன அழுத்தத்தை கொடுக்குறாங்களோ, 4 வயசில் 5 வயசில் கிண்டர்கார்டன் அனுப்பி டியூஷனுக்கு அனுப்பி அவங்க டென்ஷன் ஆக்கி என்ன செய்வாங்க, இந்த தெளிப்பதிக்கு ஊர்லேருந்து அவங்கள கொண்டாந்து செயற்கை உலகத்தில் இந்த ரோபோட்டிக் லைஃப்பை கொண்டாந்து விட்டுட்டு அந்த பிள்ளைங்களோட அந்த இயற்கையாக அந்த வளர்கிற இதை வந்து தொடங்குறாங்க. 2வது வந்து இந்த குருகுலம் சிஸ்டம் என்ன சொல்லி கொடுப்பாங்கனாக்கா, இந்த பினியல் கிளான், அதாவது நடு மூலையில் இருக்கக்கூடிய கிளானில் அங்கே தான் ஆத்மா பண்ணியிருக்கோம். ஸோ அந்த கிளான் வந்து என்ன செய்யணாக்கா, ஒரு பிள்ளை வந்து பருவம் அடையக்கூடிய ஒரு ஹார்மோன்ஸை அந்த பினியல் கிளான் தான் பிடிச்சி வச்சுருக்கோம். எப்போதும் பருவம் அடைகிற சரியான முறையான வயசு பார்த்திங்கன்னா 18 வயசு. ஆனால் இப்போ இன்றைக்கி காலத்தில் பார்த்திங்கன்னா எல்லாமே 12 வயசில் 11 வயசில், சில நேரத்தில் 10 வயசில் கூட நடக்கிற பருவம் அடைகிறதுலாம் பார்ப்போம் பிள்ளைங்களை. உண்மையாக பிள்ளைங்க வந்து எத்தனை வயசில் பருவம் அடையணும்னாக்கா 18 வயசில். அப்படி 18 வயசில் பருவம் அடையாமல் வெள்ளனையாக 12 வயசில் பருவம் அடைஞ்சாங்க என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, இந்த பருவம் அடைகிற ஹார்மோன்ஸ் வந்து பினியல் கிளாண்ட் பிடிச்சி வச்சுருக்கோம். அந்த பினியல் கிளாண்ட் வந்து பிடிச்சி வச்சுருக்கணும்னாக்கா அதுக்கு வந்து சில பயிற்சி கொடுக்கணும். அதுக்கு வந்து யோகா, அதில் வந்து பார்த்திங்கன்னா சூரிய நமஸ்காரம் சொல்லி தருவாங்க, சாம்பாவி முத்ரா சொல்லி தருவாங்க, காயத்ரி முத்ரா சொல்லி தருவாங்க. இது 3யும் சொல்லி கொடுத்து அந்த பினியல் கிளாண்டை வந்து பலமாக வச்சு அதுக்குள்ளே ஹார்மோனை பிடிச்சி வச்சுருப்பாங்க. அப்படி இந்த பயிற்சியெலாம் கொடுக்கானா என்ன செய்யணும்னாக்கா, அந்த ஹார்மோனை பிடிச்சி வச்சுருக்க கால்சியம் வந்து என்ன செய்யும், அதை தேய ஆரம்பிக்கும். தேஞ்சிருச்சுனாக்கா அது சீக்கிரமாக அந்த ஹார்மோனை விட்டுரும். அந்த ஹார்மோனை விட்டுருச்சுனாக்கா பிள்ளைங்க அந்த பருவம் அடையிறதுக்கு ஆரம்பிச்சிடுவாங்க. ஸோ யாராவது பிள்ளைங்க 18 வயசில் பார்த்திங்கன்னா பிள்ளைங்களுக்கு வந்து முழுமையான பக்குவம் இருக்கும், மெச்சூரிட்டி இருக்கும். மெச்சூரிட்டி அடைஞ்ச பிள்ளைங்களுக்கு வந்து பருவம் அடைஞ்சாங்கனாக்கா அவங்க என்ன நடக்கும்னாக்கா, அந்த ஹார்மோன்ஸை பேலன்ஸ் பண்ண தெரியும், அவங்க உடம்புக்கு பேலன்ஸ் பண்ண தெரியும். யாரெல்லாம் வந்து 12 வயசு பிள்ளைலாம் வந்து பார்த்திங்கன்னா 12 வயசில் ஒரு பிள்ளை பருவம் அடைஞ்சாக்கா அந்த மெச்சூரிட்டி இருக்காது. ஆனால் உடம்புல ஹார்மோன்ஸ் எனர்ஜி நிறையா இருக்குது. அப்போ என்ன செய்யும், 2 விதமாக நடக்கும். ஒரு பிள்ளை வந்து பார்த்திங்கனாக்கா டே ட்ரீமர் ஆகிடும், கனவு உலகத்துலேயே இருக்கும். அந்த பிள்ளைங்க
பருவம் அடைஞ்சிருவாங்க வெள்ளனியாக. அது பார்த்தீங்கன்னா கனவு உலகத்தில் இருப்பாங்க. 2வது பார்த்தீங்கன்னாக்கா சில பிள்ளைங்க வந்து பார்த்தீங்கன்னாக்கா உடம்பு வழியாக போயிட்டு உடம்பு வந்து ரொம்ப அக்ரெசிவாக இருப்பாங்க, ஹைப்போவாக இருப்பாங்க. அதில் கட்டுப்பட்டு வருது. ஸோ இன்றைக்கி முக்கால்வாசி பெற்றோர்களோட கம்ப்ளைண்ட் என்னன்னாக்கா, என் பிள்ளை வந்து இப்போ கனவு உலகத்திலேயே இருக்குன்னு சொல்கிறாங்க. இல்லைன்னாக்கா என் பிள்ளை வந்து அதை கட்டுப்படுறதே முடியல, ரொம்ப ஹைப்போவாக இருக்காங்க, ரொம்ப கோவம் வருது, ரொம்ப சண்டை போடுறாங்க, ஆர்கியூமெண்ட்ரிஃபாக இருக்காங்க. இதுக்கு 2 காரணம் என்னன்னாக்கா, 90 விழுக்காடு அதுக்கு காரணம் என்னன்னாக்கா, பிள்ளைங்க பருவம் அடையிறது, அதாவது பக்குவம் அடையிறதுக்கு முன்னே பருவம் அடைஞ்சிட்டாங்க அப்படின்ட்டு. அப்படின்னா மெச்சூரிட்டி ஒரு 18 வயசில் அடையக்கூடிய அந்த பருவம் வந்து அவங்களுக்கு 12 வயசில் இல்லை 10 வயசில் நினச்சினாக்கா இதுதான் அப்போ தான் பண்ணுவோம். ஸோ யோகான்றது பார்த்தீங்கன்னாக்கா இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு இதெல்லாம் புரிஞ்சுக்கிட்டு அதனால் என்ன செய்வாங்க, பிள்ளைங்களை ஒரு 8 வயசு ஆனாக்கா யோகா சொல்லி தரணும், தியானம் சொல்லி தரணும். இப்போ இன்னொரு கருத்து வேறுபாடு இருக்குது. என்ன சொல்லுவாங்கனாக்கா, தியானம் வந்து வயசாகி 50 வயசாக தான் தியானம் செய்யணும், 60 வயசாக தான் தியானம் செய்யணும். தியானம் செய்கிற முறையான வயசு என்னென்னா, பிள்ளைங்களுக்கு 8 வயசுலலாம் ஆரம்பிச்சிடணும். 8 வயசில் ஒரு பிள்ளை தியானம் பண்ண ஆரம்பிச்சிச்சுனாக்கா, தியானம்னாக்கா எதுவுமே, அதாவது தியானம்னாக்கா எதுவும் செய்யறது கிடையாது. தியானம்னா எதுவுமே செய்யாமல் இருக்கிறது. அந்த பிள்ளைங்க பார்த்தீங்கன்னாக்கா அவங்களுக்கு யோசனைகள் ரொம்ப குறவாக இருக்கும். அதனால் பார்த்தீங்கன்னா அவங்க தியானங்கள் அழகாக செய்வாங்க. இப்பயே தியானம் செய்ய ஆரம்பிச்சிட்டாங்கனாக்கா தியானன்றது வந்து அவங்களுக்கு ஒரு கஷ்டமான விஷயமா இருக்குது. அந்த காத்திருந்து 50 வயசில் சொல்லி கொடுத்தாக்கா ரொம்ப கஷ்டப்படுவாங்க. 30 பேர் தியானம் செய்யறதுக்கே ரொம்ப சிரமமாக இருக்கும் அவங்களுக்கு. ஸோ அப்போ நம்ம என்ன செய்யலாம், 8 வயசில் தியானம் பண்ண சொல்லி அனுப்பி கொடுக்குறது, யோகா சொல்லி கொடுக்குறது, இந்த மாதிரியான குருகுலம் பாடங்கள் இதெல்லாம் கற்றுக் கொடுக்குறது ரொம்ப விசேஷமானது. இப்போ நம்ம என்ன செய்கிறோம், ஐபிஎஸ் அகாடமி வந்து கடந்த ஒரு 5 வருஷமாக 5-6 வருஷமாக நம்ம என்ன செய்கிறோம்னாக்கா, இந்த பிள்ளைங்களுக்குன்னு வருஷத்துக்கு ஒரு முறை முகாம் செய்கிறோம். ஒரு 3 நாள் முகாம் செய்வோம், 3 நாள் கேம்ப் செய்வோம். அந்த 3 நாள் கேம்பில் அவங்க என்னென்ன சொல்லி தருவோம்னா, அவங்க யாருன்னு சொல்லி தருவோம், அவங்க உடம்பு எப்படி இயங்கிட்டு இருக்குன்னு சொல்லி தருவோம், இயற்கைன்னா என்னன்னு சொல்லி தருவோம், இயற்கையோட ஒட்டி எப்படி நம்ம உடம்பை இயங்க வைக்கிறதுன்னு சொல்லி தருவோம். இப்போ உதாரணத்துக்கு வந்து எத்தனை மணிக்கு எழுந்திரிக்கணும், எத்தனை மணிக்கு தூங்கணும், எத்தனை மணிக்கு சாப்பிட்ணும், எப்படி சாப்பிட்ணும், அப்புறம் எத்தனை மணிக்கு படிக்கணும், எப்படி படிக்கணும், இதுக்கெல்லாம் வந்து இயற்கையை புரிஞ்சுக்கிட்டு நம்ம உடம்பு, அதாவது இயற்கையோட பயோரிதமை புரிஞ்சுக்கிட்டு நம்ம உடம்போட பயாலஜிக்கல் கிளாக்கை புரிஞ்சுக்கிட்டு இது ரெண்டும் புரிஞ்சுக்கிட்டு செஞ்சாக்கா அது இன்னும் எஃபெக்டிவாக இருக்கும். என்ன செய்யணும்னு முக்கியம், அதை எப்போ செய்யணும் அது ரொம்ப முக்கியம். ஸோ பிள்ளைங்களுக்கு கரெக்டான டைமில் என்ன செய்யணும், இந்த டைமில் என்ன செய்யணும் செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லிக் கொடுப்போம் அந்த டைமில். அடுத்து அந்த டைமில் என்ன சொல்லி தருவாங்கனாக்கா, எந்த நாளில் என்னென்ன செய்யணும், இந்த ஒவ்வொரு நாளுக்கும் ஒவ்வொரு கிரகத்தோட ஆதிக்கம் இருக்கும். அந்த கிரகத்தோட கதிர்கள் பூமியில் வந்து சேரும். அந்த பூமியில் வந்து சேரும் போது நம்ம உடம்புல எந்த பகுதிகள் வந்து ஆக்டிவாக இருக்கும், அந்த அந்த உறுப்புக்கு தகுந்தாப்புல ஆக்டிவிட்டி என்னென்ன செய்யலாம் அப்படின்னு அதை கற்றுக்குவாங்க. அதை தவிர்த்து வந்து அவங்க இந்த ஷாம்பாவி முட்ரா, சூரிய நமஸ்காரம், தியானம், அப்புறம் திராத்தகான்ற ஒரு பயிற்சி. இந்த திராத்தகான்ற பயிற்சி பார்த்தீங்கன்னாக்கா அவங்க ஃபோட்டோகிராஃபி மெமரி பவர் வர்றதுக்கு, எது பார்த்தாலும் உடனே மனப்பாடம் பண்ணுறதுக்கு அது சொல்லி தருவாங்க. ஸோ ஓவராலாக பார்த்தீங்கன்னாக்கா இந்த முகாமுக்கு போயிட்டு வந்தவங்க என்ன செய்வாங்கனாக்கா, அவங்க காலையில் சாயங்காலம் என்னென்ன செய்யணும், எப்படி தூங்கணும், எப்படி ஏந்திரிக்கணும், எப்படி படிக்கணும், இதை பற்றி எல்லாம் கற்றுக்குவாங்க. கற்றுக்கிட்டு அவங்க இதை சரியாக பயிற்சி செஞ்சுட்டு வந்தாங்கன்னாக்கா ஒரு 2 மாதம் 3 மாதத்தில் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு இந்த ஒரு 5 விதமான திறமைகள் வரும். ஒன்று வந்து தாரண சக்தி, அப்படின்னாக்கா ஒன்று முழு கவனத்தோட ஃபோக்கஸ் பண்ணி பார்க்குற சக்தி வந்துடும். 2வது பார்த்தீங்கன்னாக்கா பார்த்ததை உள்வாங்குதல், உள்ளுக்கு ரிசப்டிவிட்டின்னு சொல்லுவாங்க, ரிசீவ் பண்ணக்கூடிய திறமை வந்துடும். அடுத்து பார்த்தீங்கன்னா மெமரைசேஷன், பதிவு பண்ணுற திறமை வந்துடும், ஃபோட்டோகிராஃபி மெமரி பவர் வந்துடும். 4வது பார்த்தீங்கன்னா க்ரியேட்டிவிட்டி, அவங்க பார்த்த விஷயத்த, உள்ளுக்கு கொண்டாந்த விஷயத்த, பதிச்ச விஷயத்த தேவையான நேரத்துக்கு அதை எப்படி வெளியாக்கணுன்ற க்ரியேட்டிவிட்டி தெரியும் அவங்களுக்கு. 5வது பார்த்தீங்கன்னாக்கா அவங்களுக்கு கம்யூனிகேஷன் ஸ்கில் இருக்கும். நிறைய பேர் திறமை இருக்கும், அறிவு இருக்கும், க்ரியேட்டிவிட்டி இருக்கும், ஆனால் வெளிப்படுத்த தெரியாது. ஸோ இந்த 5ம் கொடுக்குறது நம்ம இந்த குருகுலம். ஸோ குருகுலம்ன்ற சிஸ்டம் போனதுனால தான் வந்து இப்போ நம்மலாம் வந்து ஒரு இயந்திர வாழ்க்கையில் ஒரு ரோபோட்டிக்காக வாழ்ந்துட்டு இருக்கோம். ஸோ இப்போ நம்ம அதை தவிர செய்யாமல் இப்போ நம்ம என்ன செய்யணும், திருப்பி வந்து இந்த குருகுலம் சிஸ்டமை வந்து இந்த முகாம் வழியாக உயிர் கொடுத்து இது இப்போ நம்ம 11வது கேம்ப் செய்வோம் அந்த வருஷம் 2014. இந்த கேம்பில் முடிஞ்ச அளவுக்கு உங்கள் பிள்ளைங்களை அனுப்பி பங்கெடுக்க வைங்க. யார் இந்த மாதிரி இயக்கங்கள் வச்சுருக்கீங்களோ, ஆர்கனைசேஷன் வச்சுருக்கீங்களோ, அவங்களாம் வந்து இந்த முகாமில் வந்து நீங்கள் வந்து வாலண்டியராக வந்து இந்த முகாமில் நீங்கள் பார்த்து இந்த முகாம் எப்படி செய்யணும்னு சொல்லிட்டு நீங்கள் உங்களோட இயக்கத்தில் போய் இதே மாதிரி முகாமில் சேரணும். அதான் நம்மளோட ஆசை. ஸோ இது வந்து எப்போதும் நிறைய பேர் வந்து கற்றுருக்காங்க, கற்றுக்கிட்டு போயிட்டு அவங்களும் அவங்க
அவங்களோட இயக்கங்களில் போய்ட்டு இந்த மாதிரி முகாம் செஞ்சுருக்காங்க. ஸோ நீங்களும் வந்து கலந்துக்குங்க. உங்கள் பிள்ளைங்களை தவறான இந்த மாதிரி கேம்களுக்கு அனுப்ப பாருங்க. ஸோ நன்றி, வணக்கம்.